இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு குடும்பம் ஒரு பரலோகம், பாகம் 4. இன்றைக்கு குடும்பத்தில் உள்ள ஒற்றுமை, குடும்பத்தில் உள்ள அன்பு, அதில் தேவன் எவ்வளவு பிரியமாயிருக்கிறார், அதில் தேவனுடைய ஈடுபாடுகள் எவ்வளவாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்புமே எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தில் ஒன்று, எல்லாரிடம் சமாதானமாயிருக்கிறது. யாவரோடும், குடும்பத்தில் மாத்திரமல்ல, எல்லாரோடும் சமாதானத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். அந்த சமாதானத்திலே பரிசுத்தம் இருக்கிறது, அந்த சமாதானத்திலே பரலோகம் இருக்கிறது. குடும்பத்தில் உள்ள அனைவரும் பரலோகம் செல்ல தேவனாய கர்த்தர் பிள்ளைகள் மத்தியில் ஒரு அன்பு, ஒரு ஐக்கியம், ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கிறார். அந்த அன்பிலும் அந்த ஒற்றுமையிலும் பரலோகம் இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது. பிள்ளைகள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள், சமாதான குறைவுகள், அன்பு இல்லாதிருக்குமானால் குடும்பமாய் பரலோகம் செல்லுகிறது சாத்தியமான காரியம் அல்ல. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் யோபு என்கிற தேவ மனிதனாகிய ஒரு பரிசுத்தவான் இருந்தார். அவருக்கு 10 பிள்ளைகள் உண்டு. எல்லாம் கவனிக்க வேண்டும். அந்த 10 பிள்ளைகளுக்குள்ள அத்தனை ஒரு அன்பு, ஒற்றுமை. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது 2வது 4வது வசனங்களை வாசிப்போம். ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். அந்த மனிதன் முதலாவது அவனை குறித்து சொல்லப்படுகிறது. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தார். பிள்ளைகளுக்குள் அந்த சமாதானம், ஒற்றுமை இருக்க வேண்டுமானால் பெற்றோர் தெய்வ பக்தி உள்ளவர்களாய், தேவனுக்கு பிரியமானவர்களாய் முதலாவது இருக்க வேண்டும். இந்த வேத பகுதியில் முதலாவது அந்த யோபுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். வாசிப்போம். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள். 10 பிள்ளைகள் அவனுக்கு. 4வது வசனம். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தான் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோடு போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். நல்ல கவனிங்க.
தன் தன் நாளிலே என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் அது ஒவ்வொருவருடைய பிறந்த நாளாய் இருக்கலாம். அதாவது ஒவ்வொருவனுமே சகோதரிகளை தங்களுடைய வீட்டுக்கு அழைத்து விருந்து கொடுக்கிறார்கள். நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கிறோம்? உறவினர்களை, நண்பர்களை வீட்டுக்கு அழைச்சி விருந்து கொடுக்கிறத கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்கே அப்படி இல்லை. உடன் பிறந்தவர்களை வீட்டுக்கு அழைச்சி விருந்து கொடுக்கிறார்களா? சாப்பிடும்படி அழைக்கிறார்கள். நம்ம குடும்பங்கள் அப்படி உண்டா? பிள்ளைகளுக்குள்ள ஒரு அன்பு, பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை. அப்ப யோபுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு பரலோகமாய் இருந்திருக்க வேண்டும். நல்ல கவனிங்க. அதை பார்த்து சகிக்க முடியாம தான் யோபுக்கு விரோதமா பிசாசு வந்து நிற்கிறான். நல்லா கவனிக்க வேண்டும். யோபுடைய குடும்பம் ஒரு பரலோகமா இருந்து இருக்குங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா பிசாசு சொல்ற ஆண்டவரத்துல 10வது வசனம் வாசிப்போம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. நல்லா கவனிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியிலே ஆசீர்வதித்திருக்கிறேன். அவன் சம்பத்து தேசத்திலே பெருகியிருக்கிறது. அவன் வீட்டை சுத்தி அவர் வேலி போட்டிருந்தாருன்னா அதற்கு சரியான அர்த்தம் என்ன? அவர் அந்த வீட்டில் இருக்காருன்னு அர்த்தம். சகரியா 2:5 நான் அதற்கு அக்கினி மதிலாக இருந்த அதன் நடுவில் மகிமையோடு இருப்பேன் என்று தானே சொல்லி இருக்கிறார். அப்ப கர்த்தர் அந்த வீட்டில் வாசமாய் இருக்கிறார்னா அவருடைய மகிமையே அந்த வீட்டை சுற்றிலும் வேலி போட்டு வைக்கிறது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வீட்டை சுற்றிலும் வேலி போட்டு அவர் உள்ள இருந்தாதான். அவர் உள்ள இருக்கிறான்னு சொன்னா அந்த குடும்பம் எந்த அளவு சமாதானத்தோடு இருந்திருக்க வேண்டும், அந்த குடும்பம் எந்த அளவு அன்புள்ளதாக இருந்திருக்க வேண்டும், அந்த குடும்பம் எந்த அளவு தேவனோடு ஐக்கியம் வைத்திருக்க வேண்டும். Job is a good example for family peace. எல்லாம் கவனிங்க. ஏன் இந்த குடும்பத்தை நாசம் பண்ணணும்னு வந்து நிற்கிறான்? ஏன் அவன் பிள்ளைகளை எல்லாம் காலி பண்ணுகிறான்? அவங்க துன்மார்க்கரா இருந்திருந்தா பிசாசு அவங்கள டச் பண்ண மாட்டான். நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு அன்பு, ஒற்றுமை பிள்ளைகள் மத்தியில் இருக்க வேண்டும்.
கணவன் மனைவி மத்தியில் இருக்க வேண்டும். ஒரு சின்ன சண்டை கூட அந்த வீட்டில் வரக்கூடாது. அவன் என்னெல்லாம் செய்யறான் அதை ஆசீர்வதிக்கிறாரு. அவன் சம்பத்து தேசத்தில் பெருகி இருக்கு. கர்த்தர் அந்த வீட்டில் வாசமாக இருக்கிறார். அந்த வீட்டை சுற்றி ஆண்டவர் வேலி போட்டு வைக்கிறார். இது அவன் பிள்ளைகளை பத்தி தானே பார்த்தோம். How about Job? இது அவனுடைய பிள்ளைகள். பிள்ளைகள் ஒருத்தரை ஒருத்தர் கூப்பிட்டு விருந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானம், ஒரு அன்பு. நம்ம குடும்பத்தில் அப்படி செய்யறோமா? ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், உடன்பிறப்புகள் எப்படி இருக்க வேண்டுங்கிறதுக்கு எல்லாமே வேதத்தில் இருக்கு. யோபு மாதிரி. யோபுடைய உறவுகள் எப்படி இருந்ததா? யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 10வது 11வது வசனங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுடைய வாழ்க்கையில் பிசாசு செய்த சகல தந்திரங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். தன்னை நிந்தித்த, தன்னை வேதனைப்படுத்தின சிநேகிதருக்காக ஜெபிக்க சொல்கிறார். அப்படி அவன் ஜெபித்தவுடன் அவனுடைய சிறையிருப்பு மாறுகிறது. வாசிப்போம். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டுத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி. என்னது? அவன் வீட்டில் அவனோடைய போஜனம் பண்ணி. That was the previous situation. That was broken by Satan. நல்ல கவனிங்க ஐயா. அவன் பிள்ளைகள் மாத்திரம் அல்ல, அந்த யோபுவும் அவனுடைய உடன் பிறந்தவர்கள், அவனுடைய சகோதரர்கள் சகோதரிகளை எல்லாம் கூட்டி விருந்து கொடுக்கிற அனுபவம் இருந்து கொண்டிருந்திருக்கிறது. கவனிச்சீங்களா? அதான் குடும்பம். கல்யாணம் முடிச்சு எங்க இருந்தாலும் சரி, never break the relationship. அவ கல்யாணம் முடிச்சு அவ போயிட்டா, அவ குடும்பத்தை அவ நடத்துறா. நான் என் குடும்பத்தை நடத்தி நான் போய்கிட்டே இருக்கிறேன். சந்திக்கிறீங்களா? பேசுறீங்களா? அதனாலதான் எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருங்க. யாவரோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த ஐக்கியத்தை விரும்புகிறார். அது கணவன் குடும்பமாய் இருந்தாலும் சரி, அது மனைவி குடும்பமாய் இருந்தாலும் சரி, ஒரு ஐக்கியம், ஒரு உறவு, ஒரு ஒற்றுமையை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம கல்யாணம் முடிச்ச உடனே
கவர்னர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சது மாதிரி, எங்க நுழைஞ்சது மாதிரி, கவர்னர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சது மாதிரி கண்டுக்கிட மாட்டான். அதுக்கப்புறம் போகிறது கிடையாது. நீ போகாம இருந்துருவ. அவங்க குற்றப்படுத்துகிறது, நீ எந்த குடும்பத்தில் சம்பந்தம் எடுத்தியோ அவர்களை குற்றப்படுத்துவார்கள். நல்லா கவனிக்க வேண்டும். யோபுவை குறித்து என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரி, அவனுக்கு எத்தனை சகோதரர்கள் இருந்தாங்களோ தெரியாது, எத்தனை சகோதரிகள் இருந்தாங்களோ தெரியாது, எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகளே 10 இருக்குது. அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டில் அவனோட போஜனம் பண்ணி, வாசிப்போம், கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்காக பரிதாபப்பட்டுகிறாங்க. காணாமல் போனவர்கள் திரும்பி வர்றாங்க. பெத்த பிள்ளைகளை காலி பண்ணிட்டான், உறவுகள் எல்லாத்தையும் பிரிச்சுட்டான், நண்பர்களை எல்லாம் இவனுக்கு விரோதமா பேச வைத்து விட்டான். யோபு தனிப்பட்ட மனிதனாய் மாறிவிட்டான். ஐயா, நேசித்த அன்பு செலுத்தின மனைவி கூட இன்னும் உத்தமத்தில் உறுதியாயிருப்பியா? தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொன்னாலே அதை விட கொடுமை அவனுக்கு என்ன இருந்திருக்க முடியும்? பிசாசினுடைய சகல திட்டங்களையும் முறியடிக்கிறார். இறந்து போன அத்தனை பிள்ளைகள் மறுபடியும் அவனுக்கு பிறக்க வைக்கிறார். முன்னால இருந்தவர்களை விட இப்ப பிறந்தவங்க அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள். முன்னால இருந்த ஆசீர்வாதத்தை விட இப்பொழுது இருக்கிற கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இரட்டிப்பானது. நல்ல கவனிங்க. குடும்பத்தில் உள்ள சண்டை ஆசீர்வாதத்தை நிறுத்திடும். தேவ பிரசன்னத்தை வீட்டில இருந்து எடுத்துரும். அதனாலதான் ஆண்டவர் குடும்பத்துக்காக சொல்லி கொண்டு வருகிறார். தீங்கு நினைத்து அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். தங்க காசா? உங்களுக்கு அர்த்தம் புரியுதா ஐயா? தங்க காசையும் பொண்ணு ஆபரணத்தையும் கொடுத்தாங்கன்னு அர்த்தம் புரியுதா? அவங்க எந்த அளவுல அன்புல இருந்திருப்பார்கள். அங்க பொன் காசு, பொன் ஆபரணம், அவனுக்கு ஆறுதல் சொல்றாங்க, அவனுக்காக அங்கல் வைக்கிறாங்க. அந்த யோபுடைய வாழ்க்கை அழிகிறதற்கு முன்னால அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அத்தனை மகிழ்ச்சியாக, அவருடைய உடன்பிறப்புகளுடைய ஐக்கியங்கள் அத்தனையாக இருந்திருக்கிறது. That was rebuilt again.
தடவை யோபு வாசித்திருப்போம். இந்த ரகசியம் தெரிஞ்சிருக்குமா? தெரியாதே. அப்ப ஆண்டவர் எந்த அளவுல குடும்ப வாழ்க்கையின் அன்பை எதிர்பார்க்கிறார். பிசாசினுடைய ஒரு பெரிய தந்திரம், நல்ல கவனிங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உறவுகளை கெடுத்து விடுவான். வெரி ஈஸிலி he breaks the relationship. Very easily he breaks the love between each other. The motive of Satan, the purpose and the motive of Satan to stop inheriting the kingdom of God. நீ பரலோகத்துக்கு போயிடக்கூடாது. எல்லாம் தெரிஞ்சிருங்க. ஒரு ஊழியத்தின் சக்சஸே குடும்ப சமாதானத்தில் தான் இருக்கு. ஒரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதமோ அந்த குடும்ப சமாதானத்தில் தான் இருக்கு. குடும்பமாய் பரலோகத்துக்கு போகிறதும் குடும்ப சமாதானத்தில் தான் இருக்கு. நமக்கு தெரியாது. நம்ம யாருக்கும் தெரியாது. அதனாலதான் கர்த்தர் அதை சொல்லிக் கொடுக்கிறாரு. யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்புடைய தகப்பன் யாக்கோபு தன்னுடைய கடைசி நாள்ல தன்னுடைய அத்தனை பிள்ளைகளையும் வர சொல்லி அவங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். நல்ல கவனிங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுது from the Lord. அவன் யோசேப்பை குறித்து எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் சொன்னா, ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22 24 வரை வாசிப்போம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். நல்ல கவனிங்க, யோசேப்பை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்றான். அவன் கனிதரும் செடி. எதை வைத்து தீர்க்க தரிசனம் சொல்றேன் சொன்னேன். 1வது வசனம் வாசி. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். ஒவ்வொருத்தனை பத்தியும் சொல்லிட்டே வந்துடுவான். நல்லா இருப்பானா நல்லா இருக்க மாட்டானா எல்லாத்தையும் சொல்லி போடுவான், ஒவ்வொரு பிள்ளைகளையும். அப்படி சொல்லிட்டு வரும் பொழுதுதான் யோசேப்பை குறித்து சொல்றான், கனிதரு செடி, நீரூற்றண்டையில் உள்ள கனிதரு செடி, அதனுடைய கொடிகள் சுவர்ல படருமா. சுவர்ல படர முடியாத இடத்துல படருங்கிறான். வாசிப்போம். வில் வீரர் அவனை மனமுடைவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி
அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அதுல சோர்ந்து போகலையா, அதுல தளர்ந்து போகலையா, அதுல உடைஞ்சி போகலையா, அதுல உறுதியா இருந்தானா. பியூட்டிஃபுல்லா சொல்லுவான். வாசிப்போம். அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். எதனால? அவனுடைய அன்பினால. நல்லா கவனிங்க. வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தது. யாக்கோபின் வல்லவர்ங்கிறது தேவனை குறிக்கிறது. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலும் கண்மலையுமானான். தேசத்தையே மேய்க்கிற அனுபவத்துக்குள் வந்தது காரணம் அதுன்னு சொல்றான். அப்படின்னா யோசேப்பு அவன் வில் எப்படி உறுதியா இருந்தது, அவனை எப்படி மனமடிவாக்கினாங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஆதியாகமம் 37வது அதிகாரம் 5 முதல் 8. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அதைத்தானே அங்க வாசித்தோம். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். 18 இருந்து 20. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குடிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். சவால் விடுறாங்க. காலி பண்ணிடுவோம், அவனை கொண்டு போடுவோம். அம்பி எய்றானுங்க. நல்லா கவனிங்க. 24வது வசனம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். குழியில போட்டாங்க. அது தண்ணி இல்லாத குழி. 28வது வசனம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். வித்தே போட்டான். அதுக்கப்புறம் அவன் பல கடினமான பாதைகளில் கடந்து வந்தான். பொய் குற்றங்கள் சுமத்தப்பட்டான். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். அவன் சோர்ந்து போகல. அவன் வில் உறுதியா நின்னது. அல்ல கவனிங்க. அவன் கனிதரும் செடி. எப்படி கனிதரும் செடி? அவன் சொப்பனம் பலித்தது. ஆதியாகமம் 42வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து. யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையில் விழுந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அவன் கண்டுபிடிச்சிட்டான்.
அவனை 17 வயசுல வெத்து போட்டானுங்க. இப்போ 30 வயசாகி பெரிய ஆளா இருக்கான், வாலிப பையனா இருக்கிறான். அவங்களை இவன் அடையாளம் கண்டுபிடிக்க தெரியல, ஆனா இவன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். வாசிப்போம். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோட பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கானான் தேசத்தில் இருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுகாரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். சொப்பனத்தை நினைச்ச உடனே அவங்க செய்த துரோகம் அவன் இருதயத்தை உடைக்குது. நல்ல கவனிங்க, ஏன் அவன் கணிதரும் செடின்னு சொன்னாங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இட்ஸ் ரியலி எ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம் அவனுக்குள்ள நடக்குது. வேவுகாரன் சொல்றான், அவனை 3 நாள் அவங்களை ஜெயிலையும் தூக்கி போட்டான். அந்த யோசேப்பு மேய்ப்பனும் தலைவனுமானான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்தானத்தை குறித்து நினைக்கிறான். ஆண்டவர் என்னத்துக்காக அந்த சொப்பனத்தை கொடுத்தார்? அவர்களை மனமடிவாக்குறதற்கல்ல, அவர்களை பராமரிக்கிறதற்கு என்பது அவனுக்குள் வருகிறது. ஆதியாகமம் 45வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்று எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல், யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதுதான் அன்பு, அதுதான் கனி. 3 நாள் ஜெயில போட்டானே, அந்த அன்பை காட்டலையே. கதறுகிறான். வாசிப்போம். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். நல்ல கவனிங்க, ஏன் அழுதான் தெரியும். இதை வாசித்தான் அவன் ஏன் அழுதான் தெரியும். ஏன் சத்தம் போட்டு அழுதான் தெரியும். வாசிப்போம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். இதை நினைச்சுதான் கத்துறான். இதை நினைச்சுதான் கத்தி அழுகிறான். ஆண்டவர் என்னை உயர்த்தினது, என்னை தூக்கி டாப்ல கொண்டு வந்தது இவர்களை பழி வாங்க அல்ல, சிறையில் அடைக்கிறதற்கு அல்ல, அன்பு காட்டுகிறதுக்கு. அதுல பரிசுத்தம் இருக்கிறது. போத்திபார் மனைவிட்ட காட்டுனது மட்டும் பரிசுத்தம் நினைச்சிடாதீங்க.
இதிலையும் பரிசுத்தம் இருக்கிறது. அது எப்படி பரலோகத்தை சுதந்திரிக்கிற பரிசுத்தமோ ஈக்குவல் டு தட் இதுவும் பரிசுத்தம். நமக்கு தெரியாது. We simply break the relationship. வாசிப்போம். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நீங்கள் சீக்கிரமா என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசி நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராது படிக்க அங்கே உம்மை பராமரிப்பேன். அதுதான் கனி. துரோகம் செஞ்சவங்க, சாகடிக்க திட்டம் போட்டவங்க, தாயின் தகப்பனையும் பார்க்கவே முடியாதபடிக்கு வித்து போட்டவங்க, ஒரு சின்ன காரியம் நம்மளுடைய இருதயத்தை உடைச்சிருதே. ஒரு சின்ன காரியத்தை நம்மளால மறக்க முடியாம தடுமாறி கொண்டிருக்கிறோமே. எவ்வளோ பெரிய துரோகத்தை தூக்கி தூர போட்டுட்டு உங்களையும் உங்க குடும்பத்தையும் அனைத்துக்கும் மர்மம் வராதபடி காப்பாற்றுறதுக்கு கர்த்தரை அனுப்பினா. அதுதான் பரலோகத்தை சுதந்திரிக்கிற பரிசுத்தம். அதுதான் குடும்ப சமாதானம். நல்லா கவனிக்க வேண்டும். இது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும் பொழுது எப்படி நடக்க வேண்டும்? என் இயேசு சொல்லி கொடுத்தார். ஐயா, மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 5வது அதிகாரம் 23-24. ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்பு கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. நல்ல கவனி. ஆண்டவர் இயேசு சொல்லி கொடுக்கிறார். reconciliation with your brother and sister is important. நல்லா கவனிக்க வேண்டும். கூட பிறந்தவன் தான் கொலை செய்யணும்னு நினைக்கிறான், வித்து போட்டான். அது நிமித்தம் அவன் கடந்து வந்த கடினமான பாதைகள் உண்டு. ஆரம்பத்தில் போராடினாலும் அழுகிறான், தன்னை ஒப்பு கொடுக்கிறான் அவங்களுக்கு. என் இயேசு சொன்னார், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25-26. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால்
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். அவரும் மன்னிக்க மாட்டாரா? இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 31, 32. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எந்த கசப்பையும் இருதயத்தில் வைக்காதங்கிறாரு. நீ பரலோகம் போகணும். உன் மோட்டிவ், உன் எண்ணம் பரலோகத்தை நோக்கி தான் இருக்கணும். கசப்பு, வெறுப்பு, கோபமே நமக்கு இருக்கக்கூடாதுன்னா, மன்னிக்க முடியாதவங்களையும் மன்னிக்கணும்னா எப்படி நடக்கணும்னு இயேசு சொன்னார் தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னா don't give importance to you. உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத. நீ உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் வைராக்கியம், விரோதம், கோபம். அப்ப உன்னையே வெறுத்துருங்கிறாரு. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு, தன் சிலுவையை என்றைக்கோ ஒரு நாள் தூக்குறது இல்லை, அனுதினமும். சிலுவைன்னு சொன்னா வெறும் பாடுகள் நினைச்சிடாதீங்க. உன் இருதயத்தை உடைக்கிறானே, உன் இருதயத்தை காயப்படுத்துறானே, உனக்கு கசப்பு வெறுப்பு உண்டாகும்படி நடக்கிறானே, அதுவும் சிலுவை தான். Have to bear the cross. 1000 பேர் உன்னை பகைக்கலாம், 1000 பேர் உன்னை வெறுக்கலாம். நீ யாரையும் பகைச்சிடாத, நீ யாரையும் வெறுத்திராத. கொலோசையரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12-15. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும். என்னது? அந்த வசனத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும். நீ பரிசுத்தவான்கிற எதுல காட்டணுங்கிறாரு? நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மன தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. இவ்வளவு ஒருத்தனை மன்னிக்கணும்னா இவ்வளவு காரியம் உனக்குள்ள வர வேண்டும். அவளை ஈஸியா நீ மன்னிச்சிட முடியாது. அதுல பரிசுத்தம் இருக்கிறது. The greatest holiness is hidden in forgiveness, is hidden in reconciliation. உன்னை தாழ்த்தணும். ஒப்புரவாகிறதுன்னு சாதாரணம் இல்லை, உன்னை தாழ்த்தணும்.
வாசிப்போம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. கிறிஸ்து நீ பெரிய துரோகம் செஞ்ச, பெரிய பாவம் செஞ்ச அத்தனையும் கிறிஸ்து மன்னித்தாரே. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. ஏன் சொன்னார் அப்படி? If you have bitterness in any corner of your heart, உன் இருதயத்தில் எங்கோ ஒரு மூலையில ஒரு கசப்பு இருந்தா கூட உனக்கு சமாதானம் இருக்காது. உன் இருதயம் முழு சமாதானத்தோடு இருக்க வேண்டும். உன் துரோகம் செஞ்சவங்களை கூட பார்த்து உன்னால சிரிக்க முடியுதா? உன் இருதயம் சமாதானம் இருக்கும். இந்த மன்னிப்புல பரிசுத்தம் இருக்குதான். தேவனுக்கு பிரியமான பரிசுத்தரம் அந்த மன்னிப்புல தான். அன்பு இருக்குதா? அந்த மன்னிப்புல தான் சமாதானம் இருக்குதா? நீ பரலோகத்துக்கு இயேசு வரும்போது போகணும்னா சமாதானம் இருக்கணும், தெரியுமா? 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். சமாதானத்தோடு நீங்க போகணும். அதுக்கு தான் ஆண்டவர் இதை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுடைய குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வந்தது. ஆபிரகாம் பரலோகத்துக்கே போக முடியாத சூழ்நிலை வந்தது. எப்படி கர்த்தர் அதை ஈடுபட்டார், எப்படி அந்த குடும்பத்தில் எப்படி சமாதானத்தை ஏற்படுத்தி விட்டார். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அடைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். மறுமனையாட்டியாக கொடுத்தாள். மறுமனையாட்டினா 2வது பொண்டாட்டின்னு அர்த்தம். வேதத்தில் சூப்பரா ஒரு வசனம் உண்டு. நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுறா, புத்தி இல்லாதவா அதை இடிச்சு விடுறா. அந்த புத்தி இல்லாத கேட்டகரி தான் சாராள். அவ விசுவாசத்தில் பெரிய ஆளா இருக்கலாம், புத்தியில எவளாவது புருஷனுக்கு நிறுத்திய கொடுத்தான அவளுக்கு மூளை இருக்கா? இப்போ அவ குடும்பம் இடிக்கப்பட போகிற சூழ்நிலை வந்து விட்டது. 4வது வசனத்தில் இருந்து, அவன் ஆகாரோடே சேர்ந்த போது அவள் கற்பந்தரித்தாள். அவள் தான் கற்பவதியானதை கண்ட போது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அவ எஜமானி ஆயிட்டா. இவள் தான் புள்ள இல்லையே. அவ எஜமானி ஆயிட்டா, இவ வேலைக்காரி ஆயிட்டா. நீ காப்பி கொண்டு வாம்பா. அற்பமா எண்ணினால். அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும்.
என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். நல்லா போயிட்டு இருந்த குடும்பம் பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கொலப்படி, சண்டை, கிழிச்சு தள்ளிட்டாவா. சாதாரணமா எழுதியிருக்கு வேதத்துல, வாசிப்போம். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியா நம்ம பாஷையில கொடுமைப்படுத்தி இருக்கிறான் அர்த்தம். கடினமாய் நடத்தினபடியினால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். அப்புறம் பரலோகத்துக்கு போக முடியுமா? சாரா போக முடியுமா? போக முடியாது. நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? How the Lord intervene. 7வது வசனத்திலிருந்து, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீருச்சண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. ஆபிரகாமுடைய மறுமனையாட்டின்னு சொல்லவில்லை, ஏன்னா அவளுக்குள்ள மேட்டிம் வந்துட்டு இப்ப அவளை வேலைக்காரியா தான் வைக்கிறாரு. அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். அடங்கிருன்னு சொன்னா கீழ்ப்படிஞ்சிரு. உன்னை ஜீரோ வாக்குன்னு அர்த்தம். உன்னை ஜீரோ வாக்கு. வாசிப்போம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். அது ஆபிரகாமுடைய வித்து. அதனால அந்த சந்ததியை குறித்தும் சொல்றாரு. வாசிப்போம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடறாரு. அவ திரும்பி போயிடுறா. ஆபிரகாமுடைய குடும்பத்தில் இப்ப சமாதானம் வந்து விட்டது. எல்லாம் கவனிங்க. அவர் சொன்ன வார்த்தை அடங்கியிருந்தாரு. அதுக்கு கீழ்ப்படியலைன்னா அடுத்த நடவடிக்கைக்குள்ள போவாரு. ஆண்டவரை பத்தி தெரியாது. அது யாகமம் 21வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். ஈசாக்கு என்று பெயரிட்டான். 9வது வசனத்திலிருந்து, பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. நல்லா கவனிச்சிங்களா? கிண்டல் பண்ண ஆரம்பிச்சான். ஏய், கிளவி பிள்ளை பெத்துட்டா, அப்படிதான் சொல்லியிருக்கணும். கடுப்பாயிட்டா. நல்லா கவனிங்க. பியூட்டிஃபுல்லாக வேதத்தை ரசித்து ருசித்து வாசிக்கணும். எப்படியெல்லாம் கர்த்தர் ஈடுபடுகிறார். வாசிப்போம். ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றால். சமாதானம் போயிருச்சு. பிள்ளை பெறது வரைக்கும் ஒன்றும் தெரியல.
இப்ப புள்ள பெற்றதுக்கு அப்புறம் சமாதானம் போயிருச்சு. இப்ப அடுத்த நடவடிக்கைக்குள் கர்த்தர் வருகிறார். வாசிப்போம். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். சாராள் உனக்கு சொல்லுவதெல்லாவற்றையும் கேளு. குடும்ப சமாதானம் முக்கியம். கொண்டு வந்தவர் அவர்தான், இப்ப அனுப்ப சொல்றது அவர்தான். வாசிப்போம். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டாள். அவளை அனுப்பி விட்டான். குடும்ப சமாதானம் ஆயிருச்சு. நல்லா கவனிங்க. அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் ஈடுபடுகிறார். குடும்ப சமாதானம் முக்கியம். அவ போனாதான் சாரால் ஆபிரகாம் சமாதானமாக்க முடியும். அடங்கி இருந்திருப்பான பிரச்சனை இல்லை, அடங்கி இருக்கவில்லை. அடங்கி இருன்னு சொல்லிட்டாருன்னா வேலைக்காரியா தான் இருக்கணும். அடங்கி இருன்னு சொல்லிட்டாருன்னா இருக்கிற இடம் தெரியாம தான் இருக்கணும். அதுக்கு கீழ்ப்படியில அனுப்பிட்டார். ஆனா அந்த பிள்ளையை பாதுகாத்துக் கொள்வார். அது யாகம் 25வது அதிகாரம் 7வது வசனம். ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாருடைய சேர்க்கப்பட்டார். ஆபிரகாம் மரித்து விட்டான். எங்க இருக்கிறான்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வசனம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னவர்களுடைய பந்தி இருப்பார்கள். அங்க பந்தி இருக்கிறாங்க. யாக்கோபு அதுல இருக்கிறான். ஈசாக்கு அங்க இருக்கிறான். ஈசாக்கு குடும்பத்திலும் பிரச்சனை வந்துச்சு. அது யாகமம் 27வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து. ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையினால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா தோணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாய் இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடே பேசுகையில் ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவன் ஏசாக்கு நேசிக்கிறான், இவன் யாக்கோபை நேசிக்கிறான். உடனே இவன் யாக்கோபிட்ட, உங்க அப்பா அவன்கிட்ட இப்படி சொன்னான்ப்பா, நீ ஒரு நல்ல ஆட்டை பிடிச்சு அடிச்சுட்டு வா, உங்க அப்பனுக்கு பிரியமான சாப்பாடை நான் ஆக்கி தர்றேன். ஏம்மா, அவன் ரோமம் உள்ளவன், எனக்கு ரோமம் கிடையாது. ஆசீர்வாதத்துக்கு பதில் நான் சாபத்தை பெற்றக்கூடாதுங்கிறான். அப்படியே சபிச்சு அந்த சாபம் எனக்கு வரட்டும்ன்றவா. அவன் கொண்டு வந்து கொடுக்கிறான், இவன் சமைக்கிறா கொடுக்கிறா. தகப்பன்ட்டு போய் நான் ஏசா வந்திருக்கிறேனே சொல்லி பொய் சொல்லி அந்த ஆகாரத்தை கொடுக்கிறான். அவன் சாப்பிட்றான். சாப்பிட்டு
அவனை ஆசீர்வதிக்கிறான். 28வது வசனத்தில் இருந்து, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொடுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டான். 30வது வசனம், ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்த போது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். அவருக்கு அப்புறம் அவன் வந்து வேட்டையாடி வர்றான். இப்ப வந்துட்டு போனானே அவன் யாரப்பா? எப்பா, ஏசா நாதான். உன் சகோதரன் தந்திரமா வந்து உன் ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். கொதிச்சிருவான். என்ன சொன்னான் தெரியுமா? 41வது வசனம், யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். நல்லா கவனிங்க, இந்த பகை உணர்ச்சி ஏன் வந்தது? இதுல ஈசாக்கு இன்வால்வ்ட், ரெபேக்கா இன்வால்வ்ட், யாக்கோபு இன்வால்வ்ட். ஒருத்தனும் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ இவனை பிரிச்சிடுறாங்க. இவன் தனியா போயிடுறான். லாபான் வீட்டில் போய் வேலை செய்கிறான். அங்கே ஆண்டவர் அவனை ஒரு கடுமையான பாதையில் கொண்டு போகிறாரு. அவனை திருத்துறாரு. ஒரு காலகட்டம் வருகிறது, லாபானுக்கும் லாபான் பிள்ளைகளுக்கும் யாக்கோபு மேலே வெறுப்பு வருகிறது. அந்த வெறுப்பு வருகிற காலத்தில் கர்த்தர் யாக்கோபை பார்த்து, உன் தகப்ப வீட்டுக்கு திரும்பி போன்னு சொல்கிறாரு. வருகிற வழியில் ஏசாயை சமாதானப்படுத்தி வரலான்னு நினச்சி அவனுக்கு கிஃப்டாக கொடுத்து அனுப்பி விடுறான். ஏசா இவனை வரவேற்க ஒரு பெரிய பட்டாளத்தோடு கூட வருகிறான். பயப்படுகிறான். பயந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியா, என் சகோதரன் இப்போ என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான், என்னை கொண்டிருக்கக்கூடாது, என்னை ஆசீர்வதிங்கிறான். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 26வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். இஸ்ரவேல் என்னப்படும். நல்ல கவனிங்க, அவன் யாக்கோபா இருந்த நேரத்தில் எத்தனை இருந்தான், ஏமாத்துறவனா இருந்தான். ஏன் இஸ்ரவேல் மாத்துறாரு? இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என்னுடைய சேஷ்ட புத்திரன் தானே சொன்னாரு. நல்லா கவனிங்க. அப்போ இப்போ அந்த வசனத்தினுடைய என்னுடைய குமாரன் என்னுடைய சேஷ்ட புத்திரன் சொன்னா, அவனுக்குள்ள இப்போ ஒரு ரட்சிப்பு வருகிறது. பழைய சாபங்கள், பழைய பாவங்கள் நீக்கப்படுகிறது. ஆதியாகமம் 33வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். இது ஆண்டவர் ஏற்படுத்தி விடுகிற பாதை, ரெக்கன்சிலியேஷன். அவனை கொண்டு போடுவன்னு சொன்னவன் இப்ப கழுத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறான். வாசிப்போம். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். லேயாலும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்து அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன்,
என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். எந்த பணத்துக்காக, எந்த ஆஸ்திக்காக, எந்த ஆசீர்வாதத்துக்காக அவனை கொண்டு போடுவேன்னு சொன்னானோ, இன்னைக்கு நல்லா இருக்கேன்ப்பா, இது வாண்ட்டு இருக்கட்டும், நீ வச்சுக்கோங்கிறான். ரெக்கன்சிலியேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன். யாக்கோபுடைய மாத்திரம் மாறுதல்கள் இல்லை, ஏசாவிட்டையும் மாறுதல்கள். ஏசாவிட்டையும் ஒரு மாறுதல் வருகிறது, யாக்கோபுடைய மாறுதல் வருகிறது. இந்த நடவடிக்கை எல்லாம் கர்த்தரால் நடக்கிறது. வாசிப்போம். அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் என் வெகுமதியை என் கையில் இருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். Reconciliation process over. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து தகப்பனை பார்க்க போறாங்க. ஆதியாகமம் 35வது அதிகாரம் 27 29. பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்தில் வந்தான். அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர். ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். எப்படிப்பட்ட ஒரு மகிமை! எப்படி குடும்பம் ஒன்று சேர்ந்தது! எப்படி கர்த்தர் அவர்களுக்குள்ள ஒற்றுமையை உருவாக்கி விடுகிறார்! மறுபடியும் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வசனம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். 3 பேரும் கொலரோடு இருந்தாங்க. 3 பேரும் ஒப்புரவானாங்க, பரலோகத்துக்கு போயிட்டாங்க. அப்போ பரலோகத்தை சுதந்திரிக்கிறோம்னா சகோதரர்களுடைய ஒற்றுமை தேவை. தான் காணுகிற சகோதரத்தில் அன்பு செலுத்தாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு செலுத்துவான்? அல்லேலூயா.